18வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அவ்விதமாக 7வது வசனம் முடிய அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை கலற்றி விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வென்ற சர்வத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு ஒப்பந்தத்தை கொண்டார்கள். அதற்கு யூஸ்மா என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவருக்கு பின்னும் அவருக்கு முன்னும் இந்த யுத்தாவின் ராஜாக்களை எல்லாம் அவனை போல் ஒருவரும் இருந்ததில்லை. அவன் கட்டளை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டிருந்தார். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போன்ற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருப்பார். அவர் நமக்கு அனுகூலமான காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் அனுகூலமாக நடக்கும். அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்லுகிறார், இவ்விதமாக அனுகூலமான சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு எனக்கு அனுகூலமான வாசல்கள் எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அனுகூலம் என்றால் ஆதரவு என்ற அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழி நடத்தல் என்ற அர்த்தம், தயவு என்று அர்த்தம் சொல்லலாம், வாய்க்கப்படுவது என்ற அர்த்தம் என்று சொல்லலாம். தேவன் நமக்கு அனுகூலமாக இருப்பார். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறவர். தேவன் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்வார். அப்படி தேவன் நமக்கு அனுகூலமாக இருப்பார் என்றால் நம்ம போகிற இடமெல்லாம் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமா, தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பக்கபலமாய் இருந்து அவனுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலே அவ்விதமாக நடப்பதற்கு இந்த எசேக்கியா ராஜா எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அவனுடைய தகப்பனார் அவன் செய்த பொல்லாத காரியத்தின் நிமித்தம் சபைகள் அடைக்கப்பட்டது, தேவாலயத்தை மூடிட்டான். அவ்விதமாக ஆசரிப்பு அங்கே பணிவிடைகள் நடக்கல, அங்கே ஆராதனை நடக்கவில்லை, தேவனுடைய ஆலயமெல்லாம் அருவருப்பான காரியங்களை செய்து விட்டான் அவனுக்கு தகப்பன். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய உபத்திரங்கள் வேதனைகள் ஏற்பட்டது. அதுக்கப்புறமாக இவன் பொறுப்பேற்ற பிற்பாடு முதலாவது தேவனுடைய ஆலயத்தின் வாசலை திறந்து தன்னுடைய தகப்பன் செய்த அந்த அருவருப்புகளால் நீக்கி வேதத்தை பிரமாணத்தை போதிக்கத்தக்கதாக ஆசாரிகளை நியமித்து வீக்கிரங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களை உதறி தள்ளிவிட்டு தாவீது ராஜா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்தது போல இவனும் தாவீது நடந்த அந்த உத்தமமான பாதையில வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவன் நடந்தான். அதே நேரத்தில் கர்த்தருடைய பெயரில் அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஆகவே இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஒருவனும் அவனை போல அவ்விதமாக கர்த்தர் பெயரில் அவன் வைத்திருந்த நம்பிக்கையை போல வேற எந்த ஒரு ராஜா அதுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின்னால ஒரு ராஜாவும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் பேரில் அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவனாக இருந்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமான காரியங்களை செய்தார். அதே போல நாமும் கூட சீசமாக்கி இந்த நாட்களில் அவ்விதமாக தாவீது ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றபடி செம்மையானவைகளை செய்ததை இந்த எசேக்கியா பின்பற்றினது போல நாமும் கூட ஆண்டவருடைய பார்வையில உத்தமமாக நடப்போம் என்றால், செம்மையானவைகளை செய்வோம் என்றால்,
நம்முடைய வீட்டிலே நமக்குள் இருக்கிற அருவருப்புகளை நீக்கிவிட்டு ஆண்டவருக்கு அவரை மகிமைப்படுத்துவோம் என்றால், ஆண்டவர் பேர் அவர் வார்த்தையின் மீதும் அவருடைய வசனத்தின் மீதும் அவிதமாக அவர் மேலும் நான் நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம போகிற எல்லா காரியத்திலும் தேவன் அனுகூலங்களை வாய்க்க செய்வார். நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்வார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எழுந்திருப்போம். இருக்கிறவரும் இருந்தோரும் வருவருமாகி இருக்கிற எங்கள் உன்னதமான கர்த்தாவே, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று நான் சொன்ன தேவனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்ற வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே, இந்த நாட்களில் எசேக்கியா ராஜாவை போல கர்த்தர் பெயரில் அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவளாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாகிய வசனத்தின் மேல் நம்பிக்கை உடையவளாக நாங்கள் வாழும் பொழுது எசேக்கியா செல்லுகிற எல்லா இடங்களிலும் அவன் செய்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அனுகூலமான காரியங்களை செய்தீர் என்று வாசிக்கிறோம். அவ்விதமாக கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதியுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவோ முயற்சி செய்து எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே அனுகூலமாகவோ அல்லது தடையாகவோ ஆண்டவருக்கு அனுகூலமாக இல்லாமல் எல்லாமே தடையாக இருக்கும் என்றால் இந்த நாட்களில் கர்த்தாவின் தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருப்பார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளின் பட்சத்தில் நீர் இருந்து கர்த்தர் நாமத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை உடையவளாகி விசுவாசத்தில் உறுதி உடையவளாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். அனுகூலமான வாசல்களை திறந்தருடுவீராக. அனுகூலமான காரியங்களை எங்களுக்கு வாய்க்க செய்வீராக. மெய்யாகவே கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் ஒருபோதும் வீணாய் போவது கிடையாது கர்த்தாவே. ஆமாண்டவரை நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த நாட்களில் என்னென்ன காரியத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நீர் ஆண்டவரை அவர்களுக்கு கொடுத்தீரோ அந்த நம்பிக்கையில் அவர்கள் உறுதியாக இருந்து உண்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் அனுகூலமான காரியங்களை இந்த நாட்களை செய்தி நாங்கள் பெற்றோம் என்று வரக்கூடிய நாட்களை சாட்சியாக சொல்லி தேவனை மகிமைப்படுத்தவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அடியார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் விளங்கவும் கர்த்தரை கிருபை செய்ததற்காகவும் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை வனாந்தரத்தில் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து வழி நடத்தின தேவன் இந்த நாட்கள் உம்முடைய பராமரிப்பில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் வாகனத்தில் போகும்போது, டூ வீலரில் செல்லும் பொழுது, பள்ளியில் செல்லும் பொழுது, கல்லூரிக்கு செல்லும் போது, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் வியாபாரத்தின் நிமித்தமாகி செல்லும் பொழுது, ஆண்டவரே போர் வீலரில் செல்லும் பொழுது, இவ்விதமாக பிரயாணத்தில் போகும்போது வரும்போதும் ஆண்டவரே எசேக்கியா ராஜா போகும் இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே அவனுக்கு எல்லாம் அனுகூலமாச்சு. அதுபோல நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ பெரிய அனுகூலமாக இருந்து ஆசீர்வதித்து கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆகவே எங்களுடைய இருதயம் மகிழ்ந்து கலிகூறுகிறது என்று சொல்லி தேவனை ஓயாமல் புகழத்தக்கதாக மகிமைப்படத்தக்கதாக இதன் மூலமாக உங்களுடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படத்தக்கதாக என் கிருபை செய்யும். தொடர்ந்து இந்த மொழியிற ஜபத்தை ஆண்டவரே, இந்த மன்றாட்டு ஜபத்தை, இந்த ஆண்டவரே திறப்பின் வாயில் ஜபத்தை நீர் ஆசீர்வதித்தீரே. முஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தோமோ அத்தனையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இவ்விடத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்து காண்கிறதும் உம்முடைய செவிகள் கேட்பதாக இருந்து பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வரப்படுவார் என்ற வசனத்தின்படி இந்த நாட்களை பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. சத்துரு வெக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உமைக்கே மகிமையும் காலத்தையும் செலுத்துகிறோம். மேற்பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி கடைசி நாள் மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழுவதுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.